சாக்கோ சிப் குக்கீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட 75 கிராம் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். 75 கிராம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை வந்து இது கூட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு கலந்தா போதும். அடுத்ததா ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மைதா மாவை இதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா சாக்கோ சிப் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவுல இருந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு ஸ்கூப் பண்ணி ஒரு ஸ்கொயர் பேனில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 150 டிகிரி செல்சியஸில் 7 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கீஸோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.